ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு ஒரு லேயராக வர மாதிரி ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதோட டிசைன் பாருங்கள். இந்த டிசைன் தான் டிஸ்பிளேலையும் காட்டுறேன். இந்த டிசைன் தான். இது யோக் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வித்தெல்லாம் ½ இன்ச்சு தான் கொடுத்துருப்போம். இது கவுனுன்றதுனால ஸ்லீவும் இருக்குது. ஒரு மாதிரி எலாஸ்டிக் வச்ச மாதிரி கார்னர் எலாஸ்டிக் பப் ஸ்லீவ், ஒரு பலூன் ஸ்லீவ் மாதிரி எஃபெக்ட். இது பார்த்தீங்கன்னா பலூன் ஸ்லீவ் யோக் பார்ட். இது தான். மற்றபடி யோக்கெல்லாம் இதே சேம் தான். இதே சேம் தான் வெட்ட போகிறோம். இதே சேம் தான். அண்டர்வேர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கம்பி இருக்கும். இந்த அண்டர்வேர்னால் அந்த கம்பி, இந்த கப் ஃபிட்டடுக்கோசரம் அண்டர்வேர் வரும் இதில். ஓகே, கட்டிங் பண்ண போயிடலாமா? வாங்க. சிஃபான் மெட்டீரியல், லேசர் சிஃபான் சொல்லுவோம். அந்த மெட்டீரியல் சன்கிரேப்பு வித் காட்டன். 7 மீட்டர் கரெக்டாக போதும். இந்த மாதிரி லேயருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வரணும். ஒரு 7 மீட்டர் இருந்தால் போதும். இதான் ஏற்கனவே அந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணேன் நான். இந்த ப்ளவுஸோட பேட்டர்ன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 36 தான். ஆனால் இதோட சைஸ் இப்போ பண்ண போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ட் வந்து 36. இப்போ பண்ண போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 34. இதோட மெஷர்மெண்ட்டு இதான். இந்த மெஷர்மெண்ட்டு தான். செஸ்ட்டு 33.5, பஸ்ட்டு 34, வெயிஸ்ட்டு 28.5. ட்ரெஸ் லென்த்து பார்த்தீங்கன்னா 56. இப்போ இதுக்கு நான் பேட்டர்ன் போட போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே இந்த ப்ளவுஸோட பேட்டர்ன் இருக்குது. ஷீட் இது மெஷர்மெண்ட்டு 40. ஷீட் மெஷர்மெண்ட் இது தேவைப்படாது, ஏன்னா கீழே ஆல்ரெடி ரஃபுல்ஸ் ஃப்ளேர் இருக்குனால ஷீட் தேவைப்படாது. ஃபிட் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஷீட் மெஷர்மெண்ட் தேவைப்படும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த பேட்டர்னை இதே பேட்டர்னை கரெக்ஷன் பண்ணிவிட்டு இதை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுக்க போகிறேன். எதுக்கு தான் இந்த சிங்கிள் மார்க் கூட பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னை மார்க் பண்ணிவிட்டு வேறு ப்ளவுஸுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வேறு சைஸு கூட இது யூஸ் ஆகும். இந்த வெஸ்டர்ன் ப்ளவுஸ் பேட்டர்ன் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் தான். இதோட ஹைட்டும் கரெக்டாக சேம் தான் இருக்குது. இப்போ நான் இந்த ஜஸ்ட்டு பஸ்டோட பொசிஷனை மட்டும், இந்த ஷேப்பை மட்டும் மாற்றி வரைய போகிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்று இதை புதுசாக பண்ண மறுபடியும் நம்ம அளவு பார்த்து இந்த பொசிஷனை செட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே பழைய பேட்டர்ன் இருந்தால் அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி அந்த பேட்டர்னை நம்ம அவுட் பண்ணி எடுக்கலாம். ஷோல்டர் வித்தெல்லாம் அதே சேம் தான். இதே ½ இன்ச்சு ஒன்று போட்டிருக்கேன். 2 ப்ளவுஸ் நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் எடுத்து இன்னொரு ப்ளவுஸ் நான் 1½ இன்ச்சு எடுத்தேன். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு எடுக்க 1½ தான் நான் எடுக்க போகிறேன். நெக் டீப் அப்படியே வரைய போகிறேன். அதே கரெக்ஷன் கொஞ்சம் பண்ண போகிறேன். ஆமுல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 ஆமுல். இதோட ஆமுல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாம். கொஞ்சம் ஏற்றி வரைகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. அப்போ கொஞ்சம் நான் இதை ஆமுல் மட்டும் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஷோல்டர் வித்து பார்த்தீங்கன்னா 1½ இன்ச்சு தான் நான் வைக்கிறேன். அதுக்கு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் ஆமுல் அப்படி ஏற்றிட்டா எந்த மெஷர்மெண்ட்டுக்கு என்ன ஆமுலோ அதை அப்படியே கொண்டு வந்துடலாம் நம்ம. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இருந்த ஆமுல் இப்படி இருக்கா, நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி மேலே ஏற்றிட்டேன், அவ்வளோதான். ஆமுல் எடுத்துகிட்டு, ஏன்னா செஸ்ட்டு தான் இப்போ வரைகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த பஸ்டோட எஃபெக்ட் கொடுக்கும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 33 4 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 8 குவார்ட்டர். அந்த மெஷர்மெண்ட்டை நான் இங்கே வைக்கிறேன். 8 குவார்ட்டர். 33ல் 4 டிவைட் பண்ணால் 8 குவார்ட்டர். அந்த மெஷர்மெண்ட்டு செஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்க. வெயிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28. இது கவுனுன்றதுனால நான் கரெக்டான மெஷர்மெண்ட் வைக்க போகிறதில்ல. லூஸு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். 28.5 ப்ளஸ் 1½ இன்ச்சஸ் லூஸு 39.5. 39.5 4 டிவைட் பண்ணால் 7.25 ஒரு புள்ளி. இந்த மெஷர்மெண்ட்டை நான் வச்சிட்டேன். இப்போ இந்த லைன் நான் கனெக்ட் பண்ணிடுறப்ப ஏதாவது வெயிஸ்ட் வந்து ஃபிட்டடாக கொடுனா கீழே வெயிஸ்ட்டு கொஞ்சம் லூஸ் இருக்குதா, 1½ இன்ச்சஸ் லூஸ் இருந்தால் ஓகே. லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். 1½ வச்சாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக. இங்கே மட்டும் மெயின் ஃபிட் இருக்கணும், ஏன்னா இது வந்து கஃப் எஃபெக்ட்டு, கால் செட் ஃபிட்டிங் ஃபிட் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கப் நெக் லைன் போட்ட பேக்கு மட்டும்தான் நெக் எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு பேக் அதுக்கப்புறம் நான் கூட கரெக்ஷன் பண்ணிடுறேன். இந்த நெக்கு நான் மறுபடியும் கரெக்ட் பண்ணி வரைஞ்சிடுறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு போட்ட லைன் நான் மெஷர்மெண்ட்டை மட்டும் செஸ்ட்டை மட்டும் தான் ஃபாலோ, இந்த என்ன மெஷர்மெண்ட் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த பேட்டர்ன் அப்படியே இந்த ஷேப்பை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி உள்ளே பண்ணி எடுக்கலாம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போட்ட லைன் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் ப்ராடாக இருக்குது. இப்போ இந்த எஃபெக்டை நான் கம்மி பண்ண போகிறேன். இது உள்ள அப்படியே இதுக்கேற்ற மாதிரி ஷேப்பு அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணுறதில்ல.
ஒரே பேட்டர்னில் மார்க் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்ன்ட்டு இப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ தெரியுதா? அதுக்கு தான் இப்படி போடுறது. ஓகே, இந்த ஷேப் எடுத்துட்டேன்னா ஆல்ரெடி அந்த இன்சைட் அந்த ஃபிட்டுக்கு கொடுத்த எஃபெக்ட்டு சீம் அலோன் சீம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதோட சீமு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுதான் அந்த வெஸ்டர்ன் சொல்லுவோம். ஃபிட்டு கொடுக்குறது தான், வேற அந்த எஃபெக்ட்டை நமக்கு கொண்டு வரணும். ஃப்ளாட்டாக இருக்குது, நான் இந்த இடத்த அந்த ஃபேப்ரிக்கை ஆட் பண்ணி கொண்டு வரது அந்த சீம் நம்ம உள்ளே கொடுக்குற இந்த டிசைன் எஃபெக்ட். இது தான், வேறு ஒன்றும் டிசைன் கிடையாது. இந்த பொசிஷனில் நம்ம என்ன டிசைன் வேணும்னு கொடுக்கலாம். அந்த ஃபிட்டை கரெக்டாக கொண்டு வரணும். பஸ்ட்டோட ஃபிட்டை இங்கே கொண்டு வரதுக்கு தான் இந்த டிசைன், வேறு ஒன்றும் கிடையாது இதில். ஓகே, இது நார்மலாக போட்டிருக்கேன். இந்த பஸ்ட்டோட எஃபெக்டை இந்த சென்டரில் கரெக்டாக கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த சீம் ஃபஸ்ட்டு போகிறது. பிரின்சஸ் கட் எடுத்து போய் இந்த டிசைன் இப்படி பார்த்தீங்கன்னா இது இந்த ஷேப்பில் வரும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் பொசிஷன், கஃபோட சென்டர் பொசிஷன். அப்போ இந்த இடத்துல இந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மி எஃபெக்ட். இந்த ஷேப்பு கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி இந்த பக்கமும் இந்த ஷேப். இந்த நான் எடுக்கிற ஷேப்பை. ஓகேவா? இது கஃப் எஃபெக்ட். அதே ரவுண்டு தான். இந்த எஃபெக்ட்டுக்கு என்னவோ அதை கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்துட்டா எனக்கு இது 34 சைஸ், 34 இன்ட்டு கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட 35 இருந்தால் கூட ஓகே தான். பஸ்ட்டு ஃபிட் எடுத்தால் 35 இருந்தால் கூட ஓகே தான். 34 இருக்குது, ஒரு 1 இன்ச்சு லூஸ் இருந்தால் கூட ஓகே தான். இப்போ இதை நான் வந்து பார்த்துட்றேன் இந்த எஃபெக்டை. கீழே லைனையும் போட்டுட்டு இதோட பேக் டாட் இருக்குது, அந்த டாட் லைனையும் நான் போட்டுட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கா, கரெக்ஷன் பண்ண மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டா நம்ம அதுக்கப்புறம் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக்கு நெக்கு மட்டும் நான் வரையில, ஃப்ரண்ட்டு மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா பேக் இதில் தான் இருக்குது. கட் பண்ணுறப்ப என்ன டீப்போ இதே ஷேப்பு தான், என்ன ஷேப்போ அப்படியே கட் பண்ணிடலாம். கவர் தட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் தான் எடுத்துருக்கேன். ரைட்டாக கவர் தட்டு இது என்ன இதே லைட்டாக எடுத்துக்கிறாங்க கவர் தட்டு. ஓகேவா? நெக் ஷேப்பு நான் சொல்லியிருப்பேன் இந்த கிராஸ் எதுக்குன்னு. இப்படி கொடுத்தா தான் பாடியில் அப்படி போடுறப்ப இந்த லைன் அப்படி விரிகிறப்ப ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். இப்போ இதை நான் மெஷர்மெண்ட் நான் செக் பண்ணிடுறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. இங்கே 33/4 இது ஓகே, இது பக்காவாக கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது கரெக்டாக போட்டு பேக் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டாக இருந்துடுறேன். ஃப்ரண்ட்டு இதோ இருக்குது இந்த லைன் 4.5, அதே சேம் 9 கரெக்டாக 9 இருக்குது. இந்த எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு 9 இருக்குது, பேக்கோடது டாட் சேர்த்து இங்கே இருக்குது. கரெக்டாக இருக்குது. 34.5 வந்துடுச்சு எனக்கு கரெக்டாக. பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு 34.5 கரெக்டாக வந்துடுச்சு. லூஸ் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது இருந்தால் போதும், ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு லூஸ் இருந்தால் போதும். கரெக்டாக இருக்குது மெஷர்மெண்ட். நான் லூஸ் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டு பக்காவாக கரெக்டாக வந்துடுச்சு. கரெக்ஷன் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ சேம் இந்த பேட்டர்னை மறுபடியும் வேறு பெரிய சைஸு கூட நான் இதை அப்படியே கரெக்ஷன் பண்ணி, ஏன்னா அந்த வீல் மார்க் ஃபஸ்ட்டு போட்டு வீல் மார்க் இருக்குது, பெரிய சைஸோட வீல் மார்க் அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் அதுக்கு தான் இந்த எடுத்து வைக்கிறது. ஒரே இதில் கம்ப்ளீட்டு இதை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடுறேன். ஃப்ரண்ட்டு தான் எடுக்க போகிறேன், பேக்கு அப்புறம் ஃப்ரண்ட் லைன் இங்கே இருக்குது. ஃபுல்லாக ரெடி மார்க் தான். நம்ம சீம் அலவன்ஸ் கூட ஆட் பண்ணி சீம் அலவன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு கவர் தொட்டு எடுத்தாச்சு. மார்ஜின் ஒரு 1.25 இன்ச் தான் நான் கொடுக்க போகிறது சைட் மார்ஜின். கீழெல்லாம் சேம் நம்ம என்ன மார்ஜினோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு வெட்டி இருக்குது, ஒன்று மட்டும் பியூசிங் கொடுக்க போகிறேன், ஒன்று டவுனுக்கு அடிச்சு க்ளீன் ஃபுல்லாக க்ளீன் ஃபினிஷிங். அதாவது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இன்சைடில் பிசுறுன்றது இருக்காது. இந்த ஷேப்பு ஒன்றும் டிசைன் கிடையாது. நம்ம இந்த லைன் மட்டும் கரெக்டாக பஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைனை மேட்ச் பண்ணி சென்டர் கொடுத்துட்டு எஃபெக்ட் என்ன ஃபேப்ரிக்கோ, பஸ்ட்டுக்கு எஃபெக்ட் என்ன ஃபேப்ரிக் எடுக்கணுமோ அந்த இடத்துல லூஸுக்கு அதை கொடுத்து எடுத்தாலே ஃபிட்டு அந்த ஷேப் பக்காவாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த ரவுண்டு இது கீழ் டவுன் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு இது இந்த பொசிஷன். ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட்டு.
இப்போ பேக் எடுத்துடலாம். பேக்கு இந்த பக்கம் லைட்டாக கிராஸ். ஏன்னா கிராஸ் கொடுத்தா தான் ஜிப்பு போட்டால் லூஸ் வராது, பேக்கில் ஒரு ஃபோல்டு மாதிரி வரும். அதுதான் லைட்டாக ஒரு 4 இன்ச்சு கிராஸ். அதுக்கப்புறம் பேக் நெக்கு என்ன ஷேப்பை வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் போடணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்னாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக் இந்த வித்தை ஃபாலோ பண்ணி நெக் ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக்கை வரைஞ்சிடலாம். ப்ளைனாக எடுத்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வித் இதை பேஸ் மேட்ச் பண்ணிவிட்டு அது என்ன வித்தோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த ஷேப்பை நான் அப்படியே பேக் நெக்கை இப்போ வெட்டிக்கிறேன். சீம் அலோன்ஸோடு பேக் நெக்கு நான் அப்படியே வெட்டிக்கிறேன். சேம் அதே ஷேப்பில் தான் இந்த பாடி ஷேப்பில் இப்படி தான் உள்ள இது போட்டால் என்ன விரிஞ்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். அதுதான் இந்த ஆமூல் ஷேப் பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கும். ஒரு 9 இன்ச்சஸ் வைக்கிறேன் நெக் டீப்பு. இதே சேம் ஸ்வீட் ஆர்ட் நெக் தான். ஸ்வீட் ஆர்ட் நெக் தான் கொடுக்க போகிறோம் பேக்கில். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் சன்கிரேப் லைனிங் இருக்குது. ஏன்னா ஃபேப்ரிக் டிரான்ஸ்பரண்ட்டு, அதனால் சன்கிரேப் லைனிங் ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்ன் நான் கிளியர் எடுத்தாச்சு. இங்கே பாரு, இப்போ காமிச்சிட்றேன். நான் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்தது 34 சைஸ். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 34. அந்த சைஸுக்கு தான் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதே பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கு. இதோட மெஷர்மெண்ட்டு 34 சைஸுக்கு. பஸ்ட்டு 34 சைஸு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. பாரு கஃப்பு, இதுக்கு வர கஃப் இப்படி ஒரு ஷேப். இது நெக்கு லைன், ஃப்ரண்ட்டோட நெக்கு. இதுக்கு மேட்ச் ஆகிற கஃப் எடுத்து தான் இது. ஓகேவா? இப்போ சன் கிரேப் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் வெட்டால் கரெக்டாக நம்ம காட்டன் கொடுத்தா அது எஃபெக்ட் மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷைனிங் ஏற்ற மாதிரி லுக்கு நம்ம சன் கிரேப் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஷைனிங் எஃபெக்ட் மாறாது. ஒரிஜினல் இது ஒன்றா போட்டு டபுளாக போட்டு கட் பண்ண வேண்டியது. அப்படியே ஒரிஜினல் சன் கிரேப் ரெண்டையும் ஒன்றா வச்சு டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். பேக் எடுத்துகிட்டு எத்தனை லைனிங் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு? காட்டன் 2 லைனிங், சன் கிரேப்பு, அப்புறம் ஒரிஜினல் 3 லைனிங். இந்த ஷைனிங் லுக் மாறக்கூடாது, அதுக்கோசம் தான் இப்படி யூஸ் பண்ணுறது. பேக் கம்ப்ளீட். ஃப்ரண்ட்டு டவுன் ஷேப் பொசிஷன். இது கம்ப்ளீட் வெட்டியாச்சு. ஓகே, கம்ப்ளீட். ஃப்ரண்ட்டுக்கு நெக் லைன். ஓகே, இப்போ இது டாப் யோக் பார்ட்டு வெட்டியாச்சு. இப்போ இதுக்கு டவுன் இருக்குது. அப்புறம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா மேலே பஃப்பு, கார்னரில் எலாஸ்டிக் மாதிரி பலூன் மாதிரி வரும். பலூன் ஸ்லீவ். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் லேயர் பாருங்கள். மறுபடியும் நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஒரு லேயர் 3 லேயர் கேதரிங் மாதிரி வரும். யோக் கேதரிங், அப்படியே கீழே கண்டினியூ கேதரிங் மாதிரி ஒரு லேயராக கேதரிங் டைப்பு. 3 லேயர் இருக்குது. யோக் பார்ட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ்ஸு. இதோட லென்த்து 56. இப்போ 14 இன்ச்சஸ் மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக 42. லென்த்து 42, கீழே டவுன் பார்ட்டு 42. இது 3 லேயராக பிரித்தா உங்களுக்கு 42 ஒரு 3ஆக பிரித்தா உங்களுக்கு 3ஆக டிவைட் பண்ணால் ஒரு லேயர் வித்து 14 இன்ச்சஸ். ஓகேவா? இப்போ லேயரை கட் பண்ணிடலாம். 14 இன்ச்சஸ் வித்துக்கு லேயர் கட் பண்ணிடலாம். மார்ஜின் கொடுத்துட்டு லேயர் கட் பண்ணிடலாம். இன்ச்சு மார்ஜின் 1 இன்ச்சு மார்ஜின். அப்போ 15 லென்த் 15. இதே வித்தில் தான் எல்லா லேயரும் வரப்போகுது. 15 இன்ச்சஸ். ஏன்னா 1 இன்ச்சு மார்ஜின் எக்ஸ்ட்ரா. இது ஃபஸ்ட் லேயரோட பீஸு. எல்லாம் வித்தெல்லாம் ஒரே தான். இந்த கேதரிங்கோட பீஸ் மட்டும் எக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு லேயர் 28 இருக்குது வெயிஸ்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா. அப்போ இன்ட்டு டபுள் உங்களுக்கு 56 இருந்தால் போதும். டோட்டல் டபுள் 28 வேஸ்ட்டு இன்ட்டு டபுள் 56. இப்போ அந்த 56க்கு இதை நான் கட் பண்ணிக்கலாம். அப்படியே 2 சைடு மார்ஜின் உங்களுக்கு 2.5 அப்படியே பேக்குன்னா 5 இன்ச்சஸ் மார்ஜின் இருக்குது. அப்போ 5 இன்ச்சஸ் மார்ஜின் சேர்த்து அந்த 56 கூட உங்களுக்கு கரெக்டாக 60 வச்சுக்கிறேன். ஓகே 60. ஓகே 4 இன்ச்சஸ் தான். ஓகே கேதரிங் மாதிரி இருந்தால் போதும். 60 இன்ச்சஸ்க்கு நான் இதை கட் பண்ணிக்கிறேன். அப்போ 16னா இந்த லேயர் வித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 30 இன்ச்சஸ்க்கு நான் கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டோட்டலாக 60 இன்ச்சஸ் வித்து கட் பண்ணியிருக்கேன். 60 போதும்.
மார்ஜின் ஒரு 4 இன்ச்சு மார்ஜின் சேர்த்து 60 கட் பண்ணியாச்சு இந்த லேயர். இந்த வேஸ்ட்டோட அளவுக்கு இது கேதர் ஆகும். அப்படியே 2 பீஸ் இருக்குது. இப்போ அடுத்த லேயருக்கு இதை நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இதோட மெஷர்மெண்ட்டு 60னா அதை ஒரு 120 நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 பிட்டு கொடுத்தா ஓகே. ஏன்னா ஆல்ரெடி வித்து 44 வித்து 3 பிட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது 60 இன்ட்டு டபுள் 120, 3 பிட்டு 1 கீழே அப்படியே 120னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸஸ் டபுள். ரொம்ப வேணாம்னா கம்மி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணுறதோட இதுமாரி கிழிச்சிட்டா கிரே லைன் கரெக்டாக கிடைக்கும். அதுதான் அப்படி கிழிக்கிறது நான். ஏன்னா இதை கட் பண்ணால் கொண்டே ஆகும். கிழிச்சாலே கிரே லைன் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ 3 பிட்டு இது கட் பண்ணி ஃபஸ்ட்டு லேயரு செகண்ட் லேயர் 3 பீஸ். இப்போ 120 இன்ச்சஸ் இதோட மெஷர்மெண்ட்டு. கீழே இதை டபுள் அப்படியே சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 240 வரும். இப்போ நான் 240 இது 120. இப்போ இதை டபுள் ஆக்குனா உங்களுக்கு 240. இப்போ அதுக்கு நம்ம 4 எத்தனை பிட்டு வெட்டணும்? கரெக்டாக 5 பிட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக 5 பீஸ் வெட்டினா கரெக்டாக இருக்கும். ஃபேப்ரிக் இருக்கான்னு பார்த்துட்டா ஓகே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேப்ரிக்கை டேலி பண்ணி பார்த்துட்டா கரெக்டாக வருமானு பார்த்துட்டு வெட்டினா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஷார்ட்டேஜ் ஆகிடும். இப்போ இன்னும் இது ஒரு 5 பீஸ் வெட்டினா கீழே டவுன் பீஸுக்கு இது ஓகே 240 உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஏன்னா இதில் வித்து வந்து 44, 240யோட எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் நம்மளுக்கு. 5 பீஸை பொறுத்து லாஸ்ட் லேயர். ஓகே கட் பண்ணியாச்சு. லாஸ்ட் லேயரும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்ன பேலன்ஸு? ஸ்லீவ் இருக்குது, லைனிங், டவுன் லைனிங் கட் பண்ணணும். இது லாஸ்ட் லேயர். 5 பிட்டு வெட்டியிருக்கேன். ஃபஸ்ட் லேயருக்கு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் கணக்கு பண்ணி 2 பிட்டு வெட்டியிருக்கேன். செகண்டுக்கு 3 பீஸ் வெட்டியிருக்கு. லாஸ்ட்டு 3வது லேயருக்கு தேர்ட் லேயருக்கு 5 பீஸ் வெட்டியிருக்கு. போதும். இதுக்கு மைல்டு கேதர் கொடுத்தாலே போதும். ஜாஸ்தி கேதர் கொடுத்தா ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். வெட்டியாச்சு லேயருக்கு. இப்போ இது லைனிங் வெட்டிடலாம். அம்பர்லா ஷேப் தான். அப்படியே டபுளாக மடித்து அம்பர்லா கொடுத்தாலே ஓகே தான். இதுக்கு நம்ம ஷேப் மாற்றி வெட்டணும் அவசியம் இல்லை. அப்படியே ஃபோல்டு பண்ணி அம்பர்லா மாதிரி இதை கொடுத்துட்றோம். வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் சைடு மார்ஜின் இருக்குது. அப்போ இன்ட்டு 4 5 இன்ச்சஸ் மார்ஜின் டோட்டல். இந்த வேஸ்ட் இருக்குது, மார்ஜின் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு வேஸ்ட். அந்த மார்ஜின் சேர்த்து தான் இந்த ரவுண்டை அப்படியே கட் பண்ணிவிட்டு கீழே டவுன் அம்பர்லாவை அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். 29 இன்ட்டு ப்ளஸ்ஸு 5 இன்ச்சஸ். அப்போ உங்களுக்கு 34 இன்ச்சஸ் இந்த வேஸ்ட்டு சுற்றளவு பார்த்தீங்கன்னா டோட்டல் 34. 4 இருக்குது, 4 பீஸு 4 டிவைட் பண்ண எவ்வளோ வரும் உங்களுக்கு? 8.5. அந்த மெஷர்மெண்ட்டு இந்த ரவுண்ட் எடுத்துடுறேன். 34 இன்ச்சஸ் இதோட மெஷர்மெண்ட்டு கரெக்டாக. மார்ஜின் சேர்த்து லென்த்து லைனிங் தானே ஒரு 2 இன்ச்சஸ் உள்ளே இருந்தால் போதும். இப்போ ஒரு 40 41 இருந்தால் ஓகே. இதுக்கு ஒட்டு மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு அது மறுபடியும் நம்ம சைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்பரில் போட்டாலே கண்டிப்பாக அந்த ஒட்டு வரும், ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும். இங்கே இதுக்கு அந்த ஜாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம தச்சுட்டு சைஸ் பண்ண வேண்டியது. அப்படியே இந்த ஜாயிண்ட் எவ்வளோ ஜாயிண்ட் தேவையோ இந்த ஜாயிண்ட் அங்கே கொடுத்துட்டு இவ்வளோ ஜாயிண்ட் இது ஓகே. டவுன் லேயரும் ஓகே. லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பலூன் ஸ்லீவ், பஃப் ஸ்லீவ் வித் பலூன். கரெக்டாக 3/4 நிற்கிற மாதிரி அந்த பலூன் இப்படி தூக்கி விட்டு, அப்போ அது எவ்வளோ லென்த்து வச்சு வெட்டினா கரெக்டாக இருக்குன்னா ஒரு 21 இன்ச்சஸ் இது லென்த்து வச்சு வெட்டினா கரெக்டாக இருக்குன்னா அப்படி தூக்கி விட்டால் அந்த 3/4 நின்று நம்மளுக்கு பலூன் மாதிரி வரும். கரெக்டாக ஒரு 21 இன்ச்சஸ் நான் இதை பதிச்சு இந்த ஸ்லீவை நான் கட் பண்ணி பலூன் ஷேப் அப்படியே லென்த்து. அதுக்கப்புறம் பஃபோட எஃபெக்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபிட்டு கிடைக்காது.
லூஸாக தான் இருக்கும். ஒரு பேசிக் வேணால் நம்ம மெஷர்மெண்ட் வேணால் போட்டுக்கலாம். ஒரு 21 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். பை ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா காமனாக இப்படி போடுறதானே போட்டு ஒரு 2 இன்ச்சஸ் சும்மா போட்டுக்கிறேன். ஷேப் எடுக்கிறது ஓசரம் நான் போடுறேன். ஆமூல் ஷேப் எடுக்கிறது ஓசரம். இதில் ஆமூல் பார்த்தீங்கன்னா 16. ஏன்னா இதுக்கு ஃபிட்டு கிடையாது. இங்கேருந்து அப்படியே ஷேப் போயிடும். பை ஷேப் மட்டும் போட்டுக்கலாம். ஆமூல் ஷேப் எடுக்கிறோம். பை ஷேப் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறது நல்லது. இந்த ஷேப்புக்கு இங்கே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வைக்கிறேன்னா இங்கே பஃப் ஸ்லீவ் கொடுத்தாங்க. இந்த லூஸ் ஆட் பண்ணதும் எக்ஸ்ட்ரா பை ஷேப் லைட்டாக 1 இன்ச் வச்சுருக்கோம். இந்த ஷேப் அப்படியே இப்படி கொண்டு போயிடும். நல்லா ஏ லைன் மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளோதான். நல்லா லூஸாக வரும். இப்போ பஃப்புக்கு ஃபேப்ரிக் மேலே ஆட் பண்ணால் மட்டும் தான் நம்ம புஃப்னு தூக்கும். அப்படி தூக்கலைன்னா ஃப்ளாட் ஆகிடும். 3 இன்ச்சு கொடுக்குறேன் இங்கே கரெக்டாக. 3 இன்ச்சு நல்லா தூக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த ஃபேப்ரிக் இப்படி எடுத்துகிட்டு வரோம். அப்படியே 3 இன்ச்சஸ் கரெக்டாக எஃபெக்ட்டுக்கு குணம் இதாக இருக்கும். வெட்டுறப்ப கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வெட்டிக்கணும். துணி அது மாதிரி துணி இது கவர் தட்டு வெட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது லூஸ் ஸ்லீவ். இதுக்கு கவர் தட்டு வராது. லூஸ் ஸ்லீவ் கேதரிங் ஸ்லீவ் வந்தாலும் கவர் தட்டு அவசியம் இல்லை. இங்கே மட்டும் லைட்டாக கொஞ்சம் இந்த லைட்டாக ஷேப் எடுக்கணும். ஏன்னா அந்த கத்தி ஷேப்பில் போடனாலே இந்த ஷேப் லைட்டாக எடுத்துடணும். ஓகே, இதுக்கு என்ன கேதரிங் வைக்க போகிறோமோ அந்த நாச்சை போட்டால் இந்த தைக்கிறப்ப இந்த உங்களோட மெஷர்மெண்ட்டு இங்கே வருது கரெக்டாக 16. இங்கே போட்டுற எக்ஸஸ்ஸு இங்கே வருது. இதான் கேதரிங்கோட ஃபேப்ரிக். இப்போ ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு, பேக்கில் 2 இன்ச்சு வரும், ஃப்ரண்ட்டில் 2 கேதரிங் பார்த்தீங்கன்னா அப்போ டோட்டல் 4 இன்ச்சு கேதர். இந்த நாச்சை இப்போயே நான் கொடுத்துட்டா இந்த நாச்சை ஃபாலோ பண்ணி கேதர் அப்படியே பிடிச்சிட வேண்டியதான். ஓகே, ஸ்லீவ் கம்ப்ளீட்டு. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸோட கட்டிங் கம்ப்ளீட்டு. இப்போ இந்த மாடலை ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். எப்படி வருது மட்டும் பாருங்கள். ஓகேவா? இந்த மாடலை எப்படியே ஆட் பண்ணி பண்ணுறதா ட்ரெஸ் வரும். ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் ஒன்றும் கிடையாது. யோக் பார்ட்டு சேம் அதே தான். கீழே லேயர் மட்டும் ஆட் பண்ணி கவுனாக ரெடி பண்ணுற ஸ்லீவ் மட்டும் பலூன் ஸ்லீவ். இதுதான் மாடலு. ஓகே, இதை ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாமா? தச்சுட்டு பார்க்கலாம் எப்படி வருது பார்க்கலாம். வாங்க. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ரெடி. இந்த ட்ரெஸ்ஸு 3 லேயரு கட் பண்ண பார்த்தீங்கன்னா 3 லேயர். மைல்டு கதர் தான் கொடுத்துருக்கு, ஜாஸ்தி இல்லை. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி கொடுத்தா மாதிரி புஃப்னு தூக்கும். மைல்டான கதர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. சிஃபான் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நெக் டீப்பு. அதில் என்ன பேட்டர்ன் போட்டோமோ பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. பேட்டர்னும் வெஸ்டர்ன் ப்ளவுஸ் டைப். இது பார்த்தீங்கன்னா கால்ஸ் டைப்பு. இந்த யோக் பார்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ப்ளவுஸ் டைப்பு. கீழே கவுன். இந்த அண்டர் வேர் சொன்ன பார்த்தீங்கன்னா அண்டர் வேரும் இதில் கொடுத்துருக்கோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல அண்டர் வேர் கம்பி இது கொடுத்தா தான் இந்த கஃப் எஃபெக்ட்டு நல்லா ஃபிட்டடாக ரவுண்ட் ஷேப் நல்லா ஃபிட்டடாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லீவும் பலூன் ஸ்லீவ் தான். இந்த 3/4 லாங்காக வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். லாங்காக வச்சு தான் இதை கட் பண்ணியிருக்கு. இப்படி 3/4 வரைக்கும் இப்படி தூக்கி விட்டால் பலூன் மாதிரி கீழே அப்படியே தொங்கும். நெக் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பைப்பிங்கே கிடையாது. வெள்ளை கிளீன் ஃபினிஷிங் தான் ஃபுல்லாகவே. பைப்பிங்கே கிடையாது. ஏன்னா இது வெஸ்டர்ன் வந்தாலே பைப்பிங் வராது. கிளீன் ஃபினிஷிங் தான் ஃபுல்லாகவே. இதில் பேக் ஓப்பன் தான் வச்சுருக்கோம். பேக்கு ஸ்வீட் ஹார்ட் நெக்கு. ஃப்ளேயர் நார்மலாக ரொம்ப ஃப்ளேயரும் கிடையாது. பாருங்கள், நார்மல் ஃப்ளேயர் தான், ரொம்ப ஜாஸ்திங்கிற மாதிரி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் கிளிக் பண்ணாமல் பார்த்து தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட். தேங்க்யூ வாட்ச் மை வீடியோ.